This sermon, The Invisible Union of the Bride of Christ, was delivered on Thanksgiving Day, Thursday evening, November 25th, 1965 at the Life Tabernacle in Shreveport, Louisiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரென்னாம் அவர்களால் அமெரிக்கா, லூசியானா, ஷீவர்போர்ட் என்ற இடத்தில் உள்ள ஜீவ கூடாரத்தில் 1965 வருடம் நவம்பர் மாதம் 25 தேதி வியாழக்கிழமை மாலை நன்றி செலுத்தும் நாளன்று த இன்விசிபிள் யூனியன் ஆஃப் த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் மணவாட்டியின் காணக்கூடாத இணைப்பு என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Notice now we find that her body is a bedding grounds and therefore it's a sacred trust not to defile it. இப்பொழுது கவனியுங்கள், அவளுடைய சரீரம் விளைநிலமாயிருக்கிறது என்பதை நாம் கண்டறிகிறோம். ஆகையால் அது ஒரு புனிதமான பொறுப்பாக இருக்கிறது என்றும் அதை கரைபடுத்தக் கூடாது என்பதையும் நாம் கண்டறிகிறோம். Now I'm speaking now, bringing this to an illustration to show you where the church stands. இப்பொழுது சபையானது எங்கே இருக்கிறது என்பதை உங்களுக்கு காண்பிக்கும்படியாகவே இந்த ஒரு உதாரணத்தை கொண்டு இப்பொழுது நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். I'm not speaking of you women, whatever you are, that's between you and God or you man, but I'm speaking of the church and Christ. எனவே ஸ்திரீகளாகிய உங்களை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கவில்லை. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அது உங்களுக்கும் தேவனுக்கும், மனுஷர்களாகிய உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ளதாகும். ஆனால் நான் சபையை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறேன். Now, this she is given to bring forth life that only God himself can give. Her husband might be the germ bearer, but God has to produce the life. That's right, it has to come, all life has to come from God. Any life has to come from God. இப்பொழுது தேவன் தாமே அளிக்கக்கூடிய ஜீவனை தோன்ற செய்ய இது அவளுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவளுடைய கணவன் ஒரு கால் அணுக்களை சுமப்போராயிருக்கலாம், ஆனால் தேவனே ஜீவனை உற்பத்தி செய்ய வேண்டியவராயிருக்கிறார். அது உண்மை. அது தோன்ற வேண்டும். எல்லா ஜீவனும் தேவனிடத்திலிருந்தே வர வேண்டும். எந்த ஜீவனுமே தேவனிடத்திலிருந்தே வர வேண்டியதாயிருக்கிறது. It's perverted, and that's what makes it sinful, but life has to come from God. He's the author of life. அது தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அதனை பாவம் நிறைந்ததாக ஆக்குகிறது. ஆனால் ஜீவனோ தேவனிடத்திலிருந்தே வர வேண்டும். அவரே ஜீவனின் காரணராயிருக்கிறார். Now, she has a sick one. I want to name 3 things here that she must not get away from. இப்பொழுது அவள் விலகிச் செல்லக்கூடாத 3 காரியங்களை நான் இங்கு பெயரிட்டு கூற விரும்புகிறேன். Now I'm speaking, keep the church in mind while I'm speaking this to the natural woman as Paul is here in the 7th chapter of Romans. இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கையில் இங்கே பவுல் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் கூறினது போல நான் இந்த மாம்ச பிரகாரமான ஸ்திரியை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது சபையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். She has a sacred trust of virtue committed to her by her Lord. A certain virtue. Nothing else holds it but a woman. That's right. அவள் தன்னுடைய கர்த்தரால் ஒரு நிச்சயமான கற்பை, ஒரு புனிதமான கற்பின் பொறுப்பு அவளுக்கு அளிக்கப்பட்டுள்ளதை உடையவளாயிருக்கிறாள். ஒரு ஸ்திரீயை தவிர வேறு யாரும் அதை வைத்திருக்க முடியாது. சரி, that's committed to her by God. She must not defile that virtue. If she even does something wrong, she must confess that to her husband before she takes her and make it right. அது தேவனால் அவளுக்கு அருளப்பட்டுள்ளது. அவள் அந்த கற்பை கரைபடுத்தக் கூடாது. அவள் ஏதோ ஒரு காரியத்தில் தவறு செய்தாலும் கூட அவள் அதை தன்னுடைய கணவனுக்கு முன்பாக, அதாவது அவன் அவளை ஏற்றுக்கொள்ளும் முன்பு அதை அவனிடத்தில் அறிக்கை செய்து சரி செய்ய வேண்டும். The same as the church that was married to the law has to come also before Christ, before the second marriage. அந்த விதமாகவே நியாயப்பிரமாணத்துக்கு விவாகம் செய்யப்பட்ட சபையானது 2ஆம் விவாகத்திற்கு முன்பு கிறிஸ்துவிற்கு முன்பாகவும் கூட வர வேண்டியதாகவும் இருக்கிறது. She has to confess that. If she doesn't, and she lives with her husband for 10 years and then confess it, he has a right to put her away and marry another woman. That's the scripture. Fornication is unclean living. அவள் அதை அறிக்கை செய்ய வேண்டும். அவள் அறிக்கை செய்யவில்லை என்றால், அவள் 10 வருடங்களாக தன்னுடைய கணவனோடு வாழ்ந்து அதன் பின்னர் அதை அறிக்கை செய்தால், அப்பொழுது அவன் அவளை தள்ளிவிட்டு வேறொரு ஸ்திரியை விவாகம் பண்ண அவனுக்கு உரிமை உண்டு. அது வேத வாக்கியமாகும். வேசித்தனம் அசுத்தமான ஜீவித்தலாகும். Joseph, fear not taking thee, marry thy wife, for that which is conceived in her is of the Holy Ghost. He was minded to put her away privately, see? After you'd already engaged to her. When you're engaged to her, as far as God's concerned, you're married to her. யோசேப்பே,
உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பாருங்கள், அவன் அவளுக்கு ஏற்கனவே நியமிக்கப்பட்ட பிறகு அவன் அவளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாக இருந்தான். நீங்கள் ஒருத்திக்கு நிச்சயம் செய்யப்படும் போது தேவனை பொறுத்த வரையில் நீங்கள் அவளோடு விவாகம் செய்து கொண்டீர்கள். Notice, now, she has a sacred trust of virtue. It's been given her, trusted to her by the Lord. God gave her that virtue. Just as it was in the Garden of Eden, she said yes or no. இப்பொழுது கவனியுங்கள், கர்த்தரால் அவளிடத்தில் பொறுப்பளிக்கப்பட்ட, அவளிடத்தில் அளிக்கப்பட்டுள்ள ஒரு புனிதமான கற்பின் பொறுப்பை அவள் உடையவளாயிருக்கிறாள். தேவன் அந்த கற்பை அவளுக்கு அளித்தார். அது ஏதேன் தோட்டத்தில் இருந்தது போலவே, அதாவது அவளால் ஆம் அல்லது இல்லை என்று கூற முடியும். She has a sacred trust of womanhood committed to her that she must not break. The womanhood I'm speaking of here is her conduct, her character around man. அவள் தனக்கு அளிக்கப்பட்டுள்ள ஒரு புனிதமான பெண்மைத்துவ பொறுப்பை உடையவளாயிருக்கிறாள். அவள் அதை முறித்து போடக்கூடாது. நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிற பெண்மைத்துவம் அவளுடைய நடத்தையாகும், அதாவது புருஷர்களிடத்தில் காட்டப்படும் நடத்தையே ஆகும். Not letting every man looks on these screens and see these movie stars kissing and hugging and slopping and around over these women. A woman does that is of a bad character. இந்த திரைப்படங்களை பாருங்கள். இந்த திரைப்பட நட்சத்திரங்களை முத்தமிட்டு கட்டித் தழுவி உணர்ச்சிகளை இந்த பெண்களிடம் வெளிக்காட்டி தூண்டிவிடுகின்றனர். அவ்வாறு செய்யும் ஒரு பெண் மோசமான நடத்தையுள்ளவளாயிருக்கிறாள். She might be virtuous otherwise, but see, in her heart, when those glands, sex glands are in the lips, the man kisses a woman, he's actually potentially committed adultery. அவள் மற்றபடி கற்புள்ளவளாக இருக்கலாம், ஆனால் பாருங்கள், அவளுடைய இருதயத்தில் அந்த சுரப்பிகள், பாலுணர்வு சுரப்பிகள் உதடுகளில் உள்ளன. ஒரு மனிதன் ஒரு ஸ்திரியை முத்தமிடுகிற போது அவன் உண்மையாகவே மறைமுகமாக விபச்சாரம் செய்கிறான். Sex glands are in the woman's lips and in the man's lips. He could kiss her on the hand, it wouldn't mix with the sex glands, but the sex glands is in the lips. பாலுணர்வு சுரப்பிகள் பெண்களின் உதடுகளிலும் ஆணின் உதடுகளிலும் உள்ளன. அவன் அவளுடைய கரத்தில் முத்தமிட்டால் அது அவர்களுடைய பாலுணர்வு சுரப்பிகளோடு கலவாது, ஆனால் பாலுணர்வு சுரப்பிகள் உதடுகளில் உள்ளன. You see all this nonsense in the Hollywood today of all this slopping and loving around with women and so forth, and little girls looking at all that. No wonder our morals are rotten and decayed and filthy. Because it's put before the children. That's right. It has to be that way for the last days. இன்றைக்கு இந்த எல்லா அர்த்தமற்றவைகளும் பாலுணர்வை தூண்டுவதும் பெண்களை காதலிப்பது போன்ற யாவுமே திரைப்படங்களில் காட்டப்படுகிறபடியால் சிறு பெண் பிள்ளைகள் அவை எல்லாவற்றையுமே பார்க்கிறார்கள். நம்முடைய ஒழுங்கு நெறிமுறைகள் அழுகி பாழாக்கப்பட்டு அசுத்தமாயிருப்பதில் வியப்பொன்றுமில்லையே. பாருங்கள், ஏனென்றால் அது பிள்ளைகளுக்கு முன்பாக காண்பிக்கப்படுகிறது. அது உண்மை. அது கடைசி நாளில் அந்த விதமாகவே இருக்க வேண்டியதாய் உள்ளது. Now keep the church in mind. She's kissing and slopping and mixing around and everything else but the word. Let the devil and education and scientific searches and so forth. இப்பொழுது சபையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவள் முத்தமிட்டுக் கொண்டும் ஒழுங்கற்ற விதத்தில் நடந்து கொண்டும் வார்த்தை தவிர மற்றெல்லாவற்றிலும் கலந்து பிசாசையும் கல்வியையும் விஞ்ஞான ஆராய்ச்சிகள் போன்றவற்றையும் உள்ளே அனுமதித்து விட்டாள். When scientific education and everything is absolutely contrary to God. The whole system of civilization we have now is absolutely antichrist. விஞ்ஞானம், கல்வி மற்றும் ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு முற்றிலும் முரண்பட்டதாகவே அமைந்துள்ளது. இப்பொழுது நாம் பெற்றுள்ள முழு நாகரிக முறைமையும் முற்றிலும் அந்தி கிறிஸ்துவாய் உள்ளது. Educational system is antichrist. Civilization is antichrist. It's against God. கல்வி முறைமை அந்தி கிறிஸ்துவாய் உள்ளது. நாகரிகம் அந்தி கிறிஸ்துவாய் உள்ளது. அது தேவனுக்கு விரோதமாய் உள்ளது. You say against civilization, God will have a civilization one of these days that won't have any death associated into it. நீங்களோ நாகரிகம் விரோதமானதாக என்று கேட்கலாம். இந்நாட்களில் ஒன்றில் தேவன் ஒரு நாகரிகத்தை உடையவராக இருப்பார். அதனோடு மரணம் எவ்விதத்திலும் சம்பந்தப்பட்டிருக்காது. This modern civilization come by Satan. I'll prove that to you if the Lord willing tonight out of the Bible. All these things are of Satan. Our new civilization will have none of this in it. இந்த நவீன நாகரிகம் சாத்தானால் உண்டானது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்று நான் அதை வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு நிரூபிக்க உள்ளேன். இந்த எல்லா காரியங்களுமே சாத்தானால் உண்டானதாக இருக்கின்றன.
நம்முடைய புதிய நாகரிகத்தில் இவை எதுவுமே இருக்காது. She has this sacred womanhood. அவள் இந்த புனிதமான பெண்மைத்துவத்தை உடையவளாயிருக்கிறார். No wonder that man act around women the way they do is because women act around man the way they do. ஆண்கள் இவ்விதமாக பெண்களிடம் நடந்து கொள்வதில் வியப்பொன்றுமில்லை. ஏனென்றால் பெண்கள் ஆண்களிடம் அந்த விதமாக நடந்து கொள்கிறார்கள். She characters herself out here with a pair of shorts on and skin tight and man's clothing and things out on the street twisting around. அவள் குட்டைக்கால் சட்டைகளையும் சருமத்தோடு ஒட்டி கொண்டுள்ள ஆடைகளையும் அணிந்து கொண்டு புருஷனுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு வீதியில் தன்னை நெளித்துக் கொண்டு சென்று தன்னுடைய நடத்தையை வெளிப்படுத்துகிறார். No matter what she says, she might be as virtuous to her husband as she can be, but in the sight of God, she is an adulteress. அவள் என்ன கூறினாலும் வியப்பொன்றுமில்லை. அவள் தன்னுடைய கணவருக்கு கூடுமான வரையில் கற்புள்ளவளாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலோ அவள் விபச்சாரியாயிருக்கிறாள். Whosoever looketh upon a woman to lust after her has committed adultery with her already in his heart. And she present herself to be that. ஒரு ஸ்திரீயை சீயோடு பார்க்கிற எவனும் தன் இதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அவள் அந்த விதமாக இருக்க வேண்டும் என்று தன்னை காண்பித்தார். And that's exactly what the church has done with the world. சபையானது உலகத்தோடு அதைத்தான் செய்துள்ளது. Notice, that's committed her sacred virtue, sacred womanhood, and then sacred motherhood. Honor her husband. கவனியுங்கள், புனிதமான கற்பு, புனிதமான பெண்மைத்துவம், அதன் பின்னர் புனிதமான தாய்மைத்துவம், தன்னுடைய கணவனை கனப்படுத்துதல் என்பதே அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. Just look today. In certain cities, many cities, they even have big parties in what called society, church members too. இன்றைக்கு அப்படியே நோக்கி பாருங்கள். குறிப்பிட்ட பட்டணங்களில், அநேக நகரங்களில் அவர்கள் சங்கம் என்று அழைப்பதில் பெரிய விருந்துகளை நடத்துகிறார்கள். சபை அங்கத்தினர்களும் கூட அதில் பங்கேற்கிறார்கள். Set their hats in the floor and they all get drunk and pitch their keys into it. Each woman goes and picks a key out of the hat for the man she'll live with over the weekend. All kinds of such parties. தங்களுடைய தொப்பிகளை கீழே வைத்துவிட்டு அவர்கள் குடித்து பின்னர் அந்த தொப்பிக்குள் தங்களுடைய சாவிகளை போடுகிறார்கள். அதன் பிறகு ஒவ்வொரு ஸ்திரீயும் போய் அந்த தொப்பியிலிருந்து ஒரு சாவியை எடுக்கிறாள். அதன் பின்னர் அது எந்த மனிதனுடைய சாவியோ அந்த மனிதனோடு அவள் அந்த வார இறுதியை கழிக்க வேண்டும். இப்படிப்பட்ட எல்லா விதமான விருந்துகள். I've got so much to say here, if the Lord willing, I haven't got time to go into it. Such a filth. கர்த்தருக்கு சித்தமானால் நான் இன்னும் எவ்வளவோ காரியத்தை கூற வேண்டும். அதை குறித்து கூற எனக்கு நேரமில்லை. அப்படிப்பட்ட ஒரு அசுத்தமாயிற்று. And the church is just as bad. Right. Committing adultery with everything she has no business to be going into. She should stay with the Word. சபையும் எல்லாவற்றோடும் விபச்சாரம் செய்து அவ்வளவு மோசமாக உள்ளது. அவளுக்கு எதோடும் செல்ல வேண்டிய வேலையே கிடையாது. அவள் வார்த்தையோடு தரித்திருக்க வேண்டும். Buildings are all right. Hospitals are all right. All these other things are all right. Educational programs, that's all right. We have to live here. We have to read right. That's one of the economy. கட்டடங்கள் சரிதான், மருத்துவமனைகள் சரிதான், மற்ற எல்லா காரியங்களும் சரியா இருக்கின்றன. கல்வி திட்டங்கள் அது சரிதான். நாம் இங்கே ஜீவிக்க வேண்டும், படிக்க வேண்டும், எழுத வேண்டும். அது பொருளாதார திட்டங்களில் ஒன்றாயிருக்கிறது. It's like we weren't supposed to put on any clothes at the beginning. I'll preach on that later this week, Lord willing. But we have to wear clothes because God gave us clothes. But in the beginning we didn't need them. We were veiled. நாம் துவக்கத்தில் எந்த ஆடையையும் உடுத்த வேண்டியதாக இருக்கவில்லை. கர்த்தருக்கு சித்தமானால் நான் இந்த வார கடைசியில் அதன் பேரில் பிரசங்கிப்பேன். ஆனால் நாம் ஆடைகளை உடுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் நமக்கு உடைகளை அளித்தார். ஆனால் ஆரம்பத்தில் நமக்கு அவைகள் தேவையில்லாதா இருந்தது. நாம் திரையிடப்பட்டிருந்தோம். Now she's veiled to her sin. She don't even know she's sinning. As she was then by the, now she's veiled by the devil, then she was veiled by God. The difference of it. இப்பொழுது அவள் தன்னுடைய பாவத்திற்கு திரையிடப்பட்டிருக்கிறாள். பாருங்கள், அவள் அப்பொழுது இருந்தது போலவே இப்பொழுதும் அவள் பாவம் செய்து கொண்டிருக்கிறதையும் கூட அறியாதிருக்கிறாள். இப்பொழுது அவள் பிசாசினால் திரையிடப்பட்டிருக்கிறாள். அப்பொழுது அவள் தேவனால் திரையிடப்பட்டிருந்தாள். இதை குறித்த வித்தியாசம். Now we find out that she's been given this sacred trust that she must not break of womanhood, act, have her character, raise her children, be honorable to her husband. இப்பொழுது அவள் முறித்து போடக்கூடாத இந்த புனித பொறுப்பு அவளுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கண்டறிகிறோம். அதாவது பெண்மைத்துவம், நடத்தை, அவளுடைய நற்பண்பை கொண்டிருத்தல், அவளுடைய பிள்ளைகளை வளர்த்தல், அவளுடைய கணவனுக்கு கனமுள்ளவளாயிருத்தல் என்பதாகும். Nowadays they pay a bit more attention to it than nothing in the world. You ought to sit in my office sometime and see men bringing their wives where they try to get right with God and confess of all the man they live with and everything else since they've been married. ஆனால்
இன்றைய உலகிலோ அவர்கள் அதற்கு ஒரு துளி அளவும் கவனம் செலுத்துவதே கிடையாது. நீங்கள் என்னுடைய அலுவலகத்தில் சில நேரத்தில் அமர்ந்து புருஷர்கள் தங்களுடைய மனைவிகளை அழைத்து வருவதை பார்க்க வேண்டும். அவர்கள் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் தொடர்பு கொண்டிருந்த எல்லா மனிதர்களிடமும் புரிந்த ஒவ்வொரு காரியத்தையும் அறிக்கை செய்து தேவனோடு சரிபடுத்திக் கொள்ள முயற்சிப்பதையும் காண வேண்டும். Oh, you say that's Pentecostals. The others won't come. நீங்கள் அது என்றெல்லாம் கூறலாம். இல்லை, அது பெந்தேகோஸ்தேக்காரர்கள். மற்றவர்கள் வரமாட்டார்கள். So I'm speaking of how it can get away. When you get to mixing up with the world and the church and all the fashions and things that we have, we're no more like the original Pentecost was than day is from night. நீங்கள் உலகத்தோடு கலந்து விடும்போது, சபையானது எல்லா விதமான நாகரிகங்களோடும் நாம் பெற்றுள்ள மற்ற காரியங்களோடும் கலந்து விடுகிற போது அது எவ்வாறு அகன்று செல்ல முடிகிறது என்பதை குறித்தே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நாம் மூல பெந்தேகோஸ்தேயரை போல இல்லாமல் பகலுக்கும் இரவுக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அவ்வளவு வித்தியாசமாக காணப்படுகிறோம். We've drifted off somewhere into some dark chaos somewhere and lost. நாம் குழப்பமான இருளுக்குள்ளாக எங்கோ மிதந்து கொண்டு சென்று காணாமற் போய்விட்டோம். What a sacred trust. What a responsibility to a woman. Now see why she's a type of the church, which has the same responsibilities. என்ன ஒரு புனித ஒப்படைப்பு. ஒரு ஸ்திரீக்கு என்ன ஒரு பொறுப்பு. இப்பொழுது அவள் ஏன் ஒரு சபைக்கு மாதிரியாக இருக்கிறாள் என்று பாருங்கள். சபையும் அதே பொறுப்பை உடையதாயிருக்கிறது. As a woman has a sacred responsibility to her motherhood, to her virtues, to her husband, the church has a sacred responsibility to prayer and to the word and to Christ, just as same as the woman has. ஒரு ஸ்திரீ தன்னுடைய தாய்மைக்கும் தன்னுடைய கற்பிற்கும் தன்னுடைய கணவனுக்கும் ஒரு புனிதமான பொறுப்பினை உடையவளாய் இருக்கிறது போலவே சபையும் ஜெபத்திற்கும் வார்த்தைக்கும் கிறிஸ்துவிற்கும் ஒரு புனிதமான பொறுப்பினை உடையதாயிருக்கிறது. ஸ்திரீயானவள் கொண்டிருக்கும் அதே பொறுப்பினை உடையதாயிருக்கிறது. And as a woman drifts off with another man, when the church goes off on these institutional programs and building programs and schools and so forth, I have nothing against them. They're all right. They serve their purpose. ஒரு ஸ்திரீ வேறொரு மனிதனோடு ஓடிவிடுவது போன்றே சபையானது ஸ்தாபன திட்டங்களையும் கட்டிட திட்டங்களையும் மற்றும் பள்ளிக்கூடங்கள் போன்றவைகளின் பேரில் சென்று விடுகிறது. நான் அவைகளுக்கு விரோதமாக ஒன்றையுமே கூறவில்லை. அவைகள் யாவும் சரிதான். அவைகள் தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகின்றன. But they're not. Jesus never said go make schools. Amen. He said preach the word. Amen. That's where they neglected. ஆனால் அவைகள் அல்ல. இயேசுவோ போய் பள்ளிக்கூடங்களை நிறுவுங்கள் என்று ஒருபோதும் கூறவே இல்லை. அவர் வார்த்தையை பிரசங்கியுங்கள் என்றார். அங்கேதான் அவர்கள் அதை அசட்டை செய்கின்றனர். God make institutions, hospitals and so forth. That's all right. But that's not the church's duty. No. Amen. Their duty is to preach the gospel. Amen. But we've done everything else but that. கல்வி நிறுவனங்களையோ மருத்துவமனைகளையோ உருவாக்குவதல்ல. அவைகள் சரிதான். ஆனால் அது சபையினுடைய கடமை அல்ல. அவர்களுடைய கடமை சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதாகும். ஆனால் நாமோ அதை தவிர மற்ற எல்லாவற்றையும் செய்திருக்கிறோம். And we've drifted in just like Satan did, mixed it up with some gospel, something else and something else. Just got a conglomeration of nothing. Amen. Corruption. Amen. Even the whole world, what's the trend of the world? நாம் சாத்தான் செய்தது போலவே சுவிசேஷத்தோடு இதை கலந்து அது ஒன்றுமற்ற ஒரு கதம்ப கூலமாகும் அளவிற்கு வேறேதோ ஒன்றை கலந்து மற்றதை கலந்துவிட்டு அகன்று சென்று விட்டோம். சீரழிவு. நம்முடைய முழு உலகமும் கூட சீரழிவாய் உள்ளது. உலகத்தின் போக்கை கவனியுங்கள். Reader's Digest here not long ago where young girls are going through the menopause and man, the change of life between 20 and 25 years old, they're going through the middle age. இங்கே அண்மையில் ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்ற புத்தகத்தில் வாசித்தேன். அதில் வாலிப பெண் பிள்ளைகள் மாதவிடாய் நின்று போகும் நிலையை அடைகின்றனராம். புருஷர்களுக்கு 20 மற்றும் 25 வயதிற்கு இடையிலேயே மாற்றம் ஏற்படுகின்றதாம். பின்பு அவர்கள் தங்களுடைய நடுத்தர வயதினை அடைந்து விடுகின்றார்களாம். Corruption. Why? Because of scientific research of food and stuff that's broke down from the natural things we should put in our body. We are nothing but a bunch of dying corruption. சீர்குலைவு. ஏன்? நம்முடைய சரீரத்தில் நாம் உட்கொள்ள வேண்டிய இயற்கையான காரியங்களை விஞ்ஞான ஆராய்ச்சியின் உணவு பாழ்படுத்தி விட்டது. நாம் மரித்து அழியும் ஒரு கூட்டமே என்று வேறொன்றுமல்ல. Now that's what the church is also. Amen. It's in the same condition. She's a type. இப்பொழுது
அந்த விதமாகத்தான் சபையும் கூட உள்ளது. அது அதே நிலைமையில் தான் உள்ளது. அவள் ஒரு மாதிரியாயிருக்கிறார். She has the same precious virtues by Spirit given to her to preserve the Spirit and the Word and never commit adultery with anything of the world or anything. அவள் உலகத்தின் காரியத்தோடும் அல்லது வேறெந்த காரியத்தோடும் ஒருபோதும் விபச்சாரம் செய்யாமல் வார்த்தையையும் ஆவியையும் பாதுகாக்கும்படி ஆவியினால் அவளுக்கு அளிக்கப்பட்டுள்ள விலையேறப்பெற்ற கற்பை உடையவளாயிருக்கிறார். She stayed virgin to the Word as a woman is to stay virgin to her husband. It's a sacred trust. ஒரு ஸ்திரீ தன்னுடைய புருஷனுக்கு கற்புள்ளவளாக தரித்திருப்பது போன்றே சபையும் வார்த்தைக்கு கற்புள்ளவளாக தரித்திருக்க வேண்டும். To honor her Lord's Word above every man-made creed, wisdom, denomination there is. The church is given that trust. அது எந்த மனித கோட்பாட்டிற்கும் ஞானத்திற்கும் ஸ்தாபனத்திற்கும் மேலாக தன்னுடைய கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தும்படியான ஒரு புனிதமான பொறுப்பு ஆகும். சபைக்கு அந்த பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. If they say, well, my church, I don't care what your church believes. If it's contrary to the Word of God, stay away from it. அவர்களோ நல்லது, என்னுடைய சபை என்று கூறுவார்கள். உங்களுடைய சபை எதை விசுவாசிக்கிறது என்பதை குறித்து நான் கவலைப்படுகிறதில்லை. அது தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இருக்குமானால் அதிலிருந்து விலகியிருங்கள். The Bible said Jesus Christ is the same yesterday and forever. Mark 16 said these signs shall follow them that believe. If a church preaches different from that, don't you die to that thing. Be born to get into the Word of God. வேதம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறியுள்ளது. மார்க் 16 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்று கூறியுள்ளது. ஒரு சபையானது அதிலிருந்து வித்தியாசமாக பிரசங்கித்தால் நீங்கள் அந்த காரியத்துக்கு மரித்து விடுங்கள். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக மறுபடியும் பிறந்து விடுங்கள். Go into all the world and preach the gospel to every creature. That's how far it was to go. These signs shall follow them that believe in all the world and every creature that will believe. நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அந்த விதமாகவே அது அவ்வளவு தூரம் செல்ல வேண்டியதாக இருந்தது. உலகம் முழுவதும் விசுவாசிக்கிறவர்களை விசுவாசிக்கும் ஒவ்வொரு சிருஷ்டியும் இந்த அடையாளங்கள் பின்தொடரும். See how we got away from it? Sure, but she's responsible for it. நாம் அதிலிருந்து எவ்வளவு தூரம் விலகி சென்று விட்டோம் என்பதை பார்த்தீர்களா? நிச்சயமாக. ஆனால் சபையே அதற்கான பொறுப்பாயிருக்கிறது. But now, look what Hollywood has took the virtuous things from our women. ஆனால் இப்பொழுது என்னவென்பதை நோக்கி பாருங்கள். திரைப்பட நவீன நாகரிக துறையானது நம்முடைய பெண்களிடமிருந்து நல்லொழுக்கங்களை எடுத்து போட்டு விட்டது. You're looking at a dear old woman, Sister Schrader. Many of the women here, back in Sister Moore over here, the older women. That remembers a few years ago, if their mother or even them would have walked out on the street the way some of these women walk today, church members, they'd have locked the woman up for being insane. She forgot to put on her skirt. நான் இங்கு உட்கார்ந்து கொண்டு அருமையான வயோதிக பெண்மணியான சகோதரி ஷெர்டரையே உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறேன். இங்கே அநேக பெண்மணிகள் இருக்கிறார்கள். பின்னால் அமர்ந்துள்ள வயோதிக ஸ்திரீயான சகோதரி மூர் அவர்களுக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி இருந்தது என்பது ஞாபகம் இருக்கும். அவர்களுடைய தாயார் அல்லது அவர்களோடு கூட வீதியில் நடந்து சென்று இன்றைக்கு இந்த பெண்களில் சிலர் நடந்து கொள்ளும் விதத்தை சபை அங்கத்தினர்களை கண்டிருந்தால் அப்பொழுது அந்த ஸ்திரீக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்றும் அவள் தன்னுடைய உள்ளாடையை அணிய மறந்து விட்டாள் என்றும் கருதி அவளை அவர்கள் அறையில் அடைத்து பூட்டிவிட்டிருப்பார்கள். அது அப்பொழுதே பைத்தியமாக இருந்தது என்றால் இப்பொழுதும் அது பைத்தியமாகவே உள்ளது. முழு உலகமும் அது பைத்தியமாக இருக்கிறது என்று நிரூபிக்கிறதை உற்று நோக்குங்கள். கொலைகாரர்களையும் உலகத்தில் இப்பொழுது சம்பவித்துக் கொண்டிருக்கிற காரியங்களையும் நோக்கி பாருங்கள். புரிகிறதா? பைத்தியக்காரத்தனமாய் உள்ளது. The whole thing is coming to fulfill Revelations. We may get to it this week. Where those hideous things, that's not natural, that's spiritual things that make people scream for the rocks and the mountains and everything else to fall on. முழு காரியமும் வெளிப்படுத்துகிற விசேஷத்தின் நிறைவேறுதலுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நாம் அதை இந்த வாரம் பார்க்கலாம். அந்த பயங்கரமான காரியங்கள் அவைகள் இயற்கையானவைகள் அல்ல. அது ஆவிக்குரிய காரியங்களாய் இருக்கிறது. அது ஜனங்களை பர்வதங்களையும் கண்மலைகளையும் மற்ற எல்லாவற்றையும் நோக்கி தங்கள் மேல் விடும்படியாக கூக்குரலிடச் செய்யும். The complete total insanity this world will go into right away. It's almost there now. But you see the footsteps of இந்த முழு உலகமும் இப்பொழுதே பைத்தியத்திற்குள்ளாக சென்றுவிடும். அது இப்பொழுதே ஏறக்குறைய அந்த நிலையில் தான் இருக்கிறது. ஏன்? நீங்கள் அதனுடைய அடிச்சுவடுகளை காண்கிறீர்கள். But there it is. It's marching right out on the street, right down the church pews. Total insanity. Do things that a human being wouldn't think of doing. You're being civilized. அதுதான் காரியம். அது தெருக்களில் பவனி வந்து கொண்டிருந்து
இப்பொழுது நேராக சபை இருக்கைக்கே வந்து முழு பைத்தியமாகிவிட்டது. நாகரிகம் அடைந்துள்ள மானிட வர்க்கம் நினைத்து கூட பார்க்கக்கூடாத காரியங்களை செய்கின்றனர். Look what Hollywood's done to the woman. Look how it's robbed the sacred virtues of the woman. On and on we could go. திரைப்பட நவீன நாகரிக துறையானது ஸ்திரீக்கு என்ன செய்துள்ளது என்பதை நோக்கி பாருங்கள். அது எவ்வாறு உள்ளது என்பதை நோக்கி பாருங்கள். அது ஸ்திரீகளுடைய புனிதமான கற்பை களவாடி விட்டது. நாம் இவ்வாறு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். See, all this she lost. How did she do it? Because there was a subtle instrument called the church. Amen. Like there was in the Garden of Eden. A subtle person. The devil walked into the church just like he did in the Garden of Eden. புரிகின்றதா? இவை எல்லாவற்றையுமே அவள் இழந்து விட்டாள். அவள் அதை எப்படி இழந்தாள்? ஏதேன் தோட்டத்தில் இருந்தது போல சபை என்று அழைக்கப்படுகின்ற தந்திரமுள்ள கருவி இருந்ததே அதற்கு காரணமாகும். பிசாசு ஏதேன் தோட்டத்தில் செய்தது போலவே ஒரு தந்திரமுள்ள நபராய் சபைக்குள் நடந்து சென்று and deceived her into it. She's deceived. The woman thinks she don't mean to be wrong. அவளை வஞ்சித்தது போன்றே இவளையும் வஞ்சித்து விட்டான். ஸ்திரீயானவள் தவறு செய்ய நினைக்கவில்லையே என்று அவள் எண்ணுகிறாள். Eve didn't mean to do wrong. It wasn't willfully. But the Bible said in 2 Timothy, 1 Timothy 3, she was deceived. And deceived is not when you willfully do it, it's when you're deceived into doing it. ஏவாள் தவறு செய்ய நினைக்கவில்லை. அவள் மனப்பூர்வமாய் செய்யவில்லை. வேதம் 1 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் அவள் வஞ்சிக்கப்பட்டாள் என்று கூறியுள்ளது. வஞ்சிக்கப்படுதல் என்பது நீங்கள் மனப்பூர்வமாய் அதை செய்வதல்ல, அதை செய்யும்படி நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள் என்பதாகும். And that's just exactly what's happened today. She's been deceived by television, by magazines, by these people, all these fine things that they're going out on the street. அதுதான் சரியாக இன்றைக்கு சம்பவித்துள்ளது. அவள் தொலைக்காட்சியினால், பத்திரிகைகளினால், இந்த ஜனங்களினால், வெளியே வீதியில் அவர்கள் சென்று கொண்டிருக்கிற இந்த அருமையான காரியங்களினால் அவள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாள். Modern girls, they look at magazines and they look at pictures, they look on the street, they see the clothing in the shop. நவீன நாகரிக காலத்து பெண் பிள்ளைகள் அவர்கள் பத்திரிகைகளை பார்க்கிறார்கள், அவர்கள் புகைப்படங்களை பார்க்கிறார்கள், அவர்கள் வீதிகளின் மேல் நோக்கி பார்க்கிறார்கள், அவர்கள் கடைகளில் உள்ள உடைகளை பார்க்கிறார்கள். How Satan, that great instrument of hell, has come down amongst the people and deceived them into these things. எப்படி சாத்தான் அந்த நரகத்தின் பெரிய கருவியாய் ஜனங்களுக்கு மத்தியில் வந்திறங்கி இந்த எல்லா காரியங்களிலும் அவர்களை வஞ்சித்தான். And the woman thinks she's all right. And she's dead and don't know it. She's far from God. ஸ்திரீயானவளோ தான் சரியாக இருப்பதாகவே எண்ணிக்கொள்கிறாள். அவள் மரித்து போய் அதை அறியாதிருக்கிறாள். அவள் தேவனிடத்திலிருந்து தூரமாய் விலகி போயிருக்கிறாள். See how she lost all this and how subtle it was? அவள் எப்படியாய் இவை எல்லாவற்றையும் இழந்து விட்டாள் என்பதையும் அது எவ்வளவு தந்திரமுள்ளதாக இருந்தது என்பதையும் பார்த்தீர்களா? Today I want you to notice Jesus spoke of it. Also, if you'd like to read it, Jesus made mention that this thing would come to pass. Did you know that? இன்றைக்கு நீங்கள் இதை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இயேசு அதை குறித்து பேசினார். நீங்கள் அதை வாசிக்க விரும்பினால் கூட அதை வாசிக்கலாம். இது நிறைவேறும் என்று இயேசு குறிப்பிட்டிருந்தார். உங்களுக்கு தெரியுமா? In his last hours, just before his crucifixion, let's just read it. St. Luke, the 23rd chapter, and just for a moment, like a Sunday school lesson, begin with the 27th verse, I believe I got marked out here. Jesus going to Calvary. Listen as I read it. அவருடைய சிலுவை மரணத்திற்கு சற்று முன்னர் இருந்த தம்முடைய கடைசி மணி வேளையில் அதை குறிப்பிட்டார். நாம் ஒரு நிமிடம் ஒரு ஞாயிறு பள்ளி பாடத்தை போன்று அதை பரிசுத்த லூக்கா 23 அதிகாரத்தில் வாசித்து பார்ப்போமாக. 27 வசனத்தில் இருந்து அதை இங்கே வாசிக்க துவங்க வேண்டும் என்று நான் குறித்து வைத்துள்ளேன் என்று நான் நினைக்கிறேன். இயேசு கல்வாரிக்கு செல்லுதல். நான் அதை வாசிக்கையில் கவனியுங்கள். All right, St. Luke 23:27. I believe that's where we have it. My note's got it that way. Yeah, here it is. சரி, பரிசுத்த லூக்கா 23:27. நான் படிக்கப் போகிறது அங்குதான் உள்ளது என்று நான் நினைக்கிறேன். அந்த விதமாகத்தான் அதை என்னுடைய குறிப்பு புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். ஆம், இதோ அது இருக்கிறது. And there followed him a great company of people and women, which also bewailed and lamented him. திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். But Jesus, turning unto them, said, Daughters of Jerusalem, weep not for me, but weep for yourselves and for your children. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். For behold, the days are coming
that they shall say, Blessed are the barren, and the womb that never bare, and the paths which never gave suck. இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கூடாத முளைகளும் பாக்கியம் உள்ளவர்கள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். Think today, the disgrace for to have a child. சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு அவள் ஒரு பிள்ளையை பெற்றுக் கொள்ளுதல் என்பது ஒரு அவமானமாயிருக்கிறது. புரிகிறதா? Then shall they begin to say to the mountains, fall on us, and high the hills cover us. அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லத் தொடங்குவார்கள். For if they do these things in a green tree, what shall they do in a dry? பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். Speaking of the day that when women would no more want children, they want a dog or a cat or something like that, but she don't want children anymore. ஸ்திரீகள் பிள்ளைகளே இனி வேண்டாம் என்று கூறும் அந்த நாளை குறித்தே பேசுகிறார். அவர்கள் ஒரு நாய் அல்லது ஒரு பூனை அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்றே வேண்டும். ஆனால் அவளுக்கு இனிமேல் பிள்ளைகளே வேண்டியதில்லை. Why? She's old Mother Hubbard if she has a child. See? She don't want, that's the remarks of Hollywood. You don't want his woman to be an old Mother Hubbard. ஏன்? அவள் ஒரு பிள்ளையை பெற்றால் அந்த வயதான தாயை போல் ஆகிவிடுகிறாள். புரிகின்றதா? எனவே அவள் அதை விரும்பவில்லை. அதுவே நவநாகரிக திரைப்படத்துறையின் கருத்துரையாயிருக்கிறது. அந்த நவநாகரிக திரைப்படத்துறை தன்னுடைய பெண்கள் வயோதிக தாய்மார்களை போன்றிருக்க விரும்பவில்லை. So he'll have some operation performed himself or her one that'll keep her from having children. They don't want no children. ஆகையால் அவள் தனக்கோ அல்லது தனக்கு குழந்தை உண்டாகாதபடிக்கு அறுவை சிகிச்சை செய்து கொள்வாள். அவர்களுக்கு பிள்ளைகளே வேண்டியதில்லை. Jesus spoke of it, and what did he say? At that time they'll begin to cry to the rocks and the mountains to fall on us. இயேசு அதை குறித்து பேசினார். அவர் என்ன சொன்னார்? அந்த நேரத்தில் அவர்கள் மலைகளையும் குன்றுகளையும் நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்பார்கள் என்றார். She practiced birth control so she can go to parties. She can't be bothered with a baby nursing her. It'll disform her. Once she's pregnated, it'll disform her. She won't look like she used to. அவள் விருந்துகளுக்கு செல்ல வேண்டும் என்று குடும்ப கட்டுப்பாட்டை செய்து கொள்வாள். ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டிய தொல்லை அவளுக்கு இருக்கக்கூடாது. அது அவளுடைய உடல் அழகை குலைத்துவிடும். அப்பொழுது அவள் முன்பு இருந்ததைப் போலவே காணப்பட மாட்டாள். And her husband eager enough to let her go that way. She won't give him a child. அவளுடைய கணவரும் அறியாமையினால் அவளை அந்த வழியில் செல்ல அனுமதிக்கிறான். எனவே அவள் அவனுக்கு ஒரு குழந்தையும் பெற்றுத்தர மாட்டாள். Jesus spoke of it, and he said that when they're doing this at that time, they'll go to crying then for the rocks to fall on them. It's coming of the Lord. இயேசுவானவர் அதை குறித்து பேசினார். அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் மலைகள் தங்கள் மேல் விழ வேண்டும் என்று கதறுவார்கள் என்றார். அது கர்த்தருடைய வருகையாயிருக்கிறது. They pay great sums of money for cats, dogs to mother. That's right. She must mother something because it's a God-given nature to her. அவர்கள் பூனைகளுக்கும் நாய்களுக்கும் தாயாக இருக்கும்படியாக அதிக பணத்தை செலவழிக்கிறார்கள். அது உண்மை. அவள் ஏதோ ஒன்றுக்கு தாயாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது தேவனால் அவளுக்கு அளிக்கப்பட்ட ஒரு சுவாபமாயிருக்கிறது. I noticed a hunt, big game, an old bear in the fall of the year when she has been bred to the male bear. She's got cubs that is born. They're pretty good sized cubs. Maybe weigh 100 pounds or better. நான் கவனித்திருக்கிறேன். நான் பெரிய மிருகங்களை வேட்டையாடுகிறேன். வருடத்தின் இலையுதிர் காலத்தில் ஒரு பெண் கரடி, அதாவது அது ஆண் கரடியுடன் இனச்சேர்க்கை புரிகிறது. அதன் பின்னர் அது குட்டிகளை ஈனுகிறது. அவைகள் ஒரு கால் ஒவ்வொன்றும் 100 பவுண்டு அல்லது அதற்கும் அதிகமான எடை கொண்ட அழகான பருமனான கரடி குட்டிகளாயிருக்கும். She'll make them scat and hibernate to themselves because she's going to bring forth some more cubs. தாய் கரடியானது வேறு குட்டிகளை ஈனும் நேரம் நெருங்க போகின்ற காரணத்தால் அது ஏற்கனவே என்ற குட்டிகளை ஓடியாடவும் படுத்து ஓய்வெடுத்துக் கொள்ளவும் பழக்குவிக்கும். They're born in February. The bear knows nothing about it. They're born in little sacks. How that God has them open these little sacks themselves, like little cellophane sacks. அவைகள் பிப்ரவரி மாதத்தில் பிறக்கின்றன. தாய் கரடிக்கோ அந்த மாதத்தை குறித்து ஒன்றுமே தெரியாது. அவைகள் சிறு உரைகளில் பிறக்கின்றன. எப்படியாய் தேவன் அவைகளே இந்த சிறு உரைகளை, சிறு செலோப்போன் உரைகளை போன்ற உரைகளை திறக்கும்படி செய்துள்ளார். They find their way around their mother sound asleep. She hasn't eaten anything since October, and this is February. They come around and nurse her to the middle of May.
அவைகளே தங்களுடைய வழியை கண்டுபிடித்து வெளியே வருகின்றன. அவைகளுடைய தாயோ நன்கு உறக்கத்தில் இருக்கும். தாய்க்கரடி அக்டோபர் மாதத்திலிருந்து எதையுமே சாப்பிடாது. இது சம்பவிப்பதோ பிப்ரவரி மாதமாகும். எனவே அந்த குட்டிகள் இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து மே மாதம் பாதி நாட்கள் வரை தாயிடம் பால் குடிக்கும். Then when she sees her cubs are pretty good sized cubs, weigh maybe 10 to 15 pounds apiece. They've nursed her. How she gets the milk, that's God's idea. She lives herself and produces milk for the cubs. தாய்க்கரடி தன்னுடைய குட்டிகளை காணும்போது அப்பொழுது அவைகள் அழகாகவும் பருமனாகவும் ஒவ்வொன்றும் சுமார் 10 அல்லது 15 பவுண்டு எடை கொண்டதாயும் இருக்கும். அவைகளை தாயே பாலூட்டி போஷிக்கிறது. ஆனால் தாய்க்கரடி எப்படி பாலை பெற்றுக் கொள்கிறது? அது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. அது தானும் ஜீவித்து தன்னுடைய குட்டிகளுக்காகவும் பாலை உற்பத்தி செய்கிறது. And then if her breeding doesn't take and she don't have any cubs, she'll hunt up them last year cubs and mother them all summer long. Because it's God-given instinct. She has to mother something. அது குட்டிகளை ஈனும் காலத்தில் அதற்கு குட்டிகள் இல்லாமற் போனால் அப்பொழுது அந்த தாய்க்கரடி கடந்த வருடம் இந்த குட்டிகளை தேடி கண்டுபிடித்து அவைகளை கோடைக்காலம் முழுவதும் பாலூட்டுகிறது. ஏனென்றால் அது தேவனால் அளிக்கப்பட்ட இயல்புணர்ச்சியாகும். அது ஏதோ ஒன்றுக்கு தாயாக இருக்க வேண்டியதாய் உள்ளது. And if a woman won't have a baby for her husband, she'll take a dog or a cat or something. She's got to mother something. It's a nature. ஒரு ஸ்திரீ தன்னுடைய கணவருக்காக ஒரு குழந்தையை பெறாவிடில் அப்பொழுது அவள் ஒரு நாயையோ அல்லது ஒரு பூனையோ அல்லது வேறேதோ ஒன்றை எடுத்துக் கொள்கிறாள். அவள் ஏதோ ஒன்றுக்கு தாயாக இருக்க வேண்டும். அது ஒரு இயல்புணர்வாகும். But to bear a child for a husband and raise it to the service of God, that's entirely all out of her line. ஆனால் தன்னுடைய கணவருக்கு ஒரு குழந்தையை பெற்று தேவனுடைய சேவைக்கென்று அதை வளர்ப்பது அவளுடைய கருத்துக்கு முற்றிலும் அப்பாற்பட்டதாய் உள்ளது. She'd be so disgraced if she did by her sin-loving society of this 1965 type of women. அவள் அதை செய்ய வேண்டும். அவள் அதை செய்தால் அப்பொழுது 1965 ஆண்டின் பாவத்தை நேசிக்கும் இந்த வகையான மகளிரை கொண்ட சங்கத்தின் மூலம் அவள் இழிவாக கருதப்படுவாள். A true picture of the modern church today. Neither does the modern church want any of these years screaming, shouting, tongue-speaking Acts 2:38 young'uns around her. இன்றைய நவீன சபையின் ஒரு உண்மையான காட்சியாயிற்றே. நவீன சபையானது கதறுகின்ற, சத்தமிடுகின்ற, அந்நிய பாஷைகள் பேசுகின்ற அப்போஸ்தலர் 2:38 படி பிறந்த பிள்ளைகள் மற்றும் இதை போன்று எவருமே சுற்றி இருக்க விரும்புகிறதில்லை. ஆம் புரிகிறதா? She don't want any of them. Whooping and crying and screaming, amen, hallelujah. For such a child would immediately put her out of her denomination. அதற்கு கூச்சலிடுதல், அழுதல், கதறுதல், ஆமென், அல்லேலூயா என்று கூறுகிற எவருமே வேண்டியதில்லை. ஏன்? அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை உடனடியாக அவள் தன்னுடைய ஸ்தாபனத்தை விட்டு வெளியே தள்ளிவிடுகிறார். இந்த சபைகளில் ஒன்றில் அதை போன்ற ஒருவர் இருந்தால் ஏன் அப்பொழுது அவர்கள் அவரை உடனடியாக வெளியே தள்ளி விடுவார்கள். அது மட்டுமின்றி நீ ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை அனுமதித்துக் கொண்டிருக்கிறாய் என்றும் கேட்பார்கள். ஆகையால் நீங்கள் பாருங்கள், அவள் ஏதோ ஒன்றினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறாள். ஏனென்றால் அவள் எல்லா நேரத்திலும் அங்கத்தினர்களை தோன்ற செய்து கொண்டே இருக்கிறாள். Acts 2:38. Miserable creatures that she thinks they are. It would certainly embarrass her. It would ruin her educated, ethical, scientific society church that she belongs to. ஆனால் அவளுக்கு கூச்சலிடுகிற, சத்தமிடுகிற, உளறுகிற அப்போஸ்தலர் 2:38 படியான எவருமே வேண்டியதில்லை. அவர்கள் பரிதபிக்கப்படத்தக்க சிருஷ்டிகள் என்றே அவள் கருதுகிறாள். அது நிச்சயமாகவே அவளை திக்குமுக்காடச் செய்யும். அது அவளுடைய படித்த வேதசாஸ்திரம் அறிந்த அவள் இங்கு சார்ந்துள்ள விஞ்ஞான பூர்வமான சமுதாய சபையை பாழாக்கிவிடும். அடுத்த ஆலோசனை சங்க கூட்டத்திலே அவர்கள் அவளை வெளியே எறிந்து விடுவார்கள். அவள் அதை பெற்றுக் கொள்ள முடியாது. எனவே அவள் வார்த்தையினால் கர்ப்பம் தரிக்கப்பட விரும்புகிறதில்லை. ஏனெனில் அந்த வகையான ஒன்று மாத்திரமே வார்த்தையை தோன்றச் செய்ய முடியும்.
தேவனுடைய ஆவியினால் பிறந்திருக்கும் போது அது தேவனுடைய ஆவியை தனக்குள்ளே கொண்டதாயிருக்கும். அப்பொழுது நுண்ணறிவு படைத்த சபையை சேர்ந்து கொள்ளுதல், கோட்பாடுகளை கைக்கொள்ளுதல், குட்டையாக தலைமுடியை வெட்டிக் கொள்ளுதல், வண்ணம் திட்டப்பட்ட முகத்தை உடையவளாயிருத்தல் போன்றவைகளே இருக்காது. அதற்குள் அப்படிப்பட்ட ஒரு காரியமே இருக்காது. நீங்கள் அதை தேவனுடைய வார்த்தையில் கண்டறிகிறதில்லை. நீங்கள் பண்டைய நாகரிக பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிள்ளையை, தேவனுடைய ஆவியினால் பிறந்த பிள்ளையை, கூச்சலிடுகிற, சத்தமிடுகிற, ஆரவாரமிடுகிற, தேவனை துதிக்கிறவர்களையே கண்டறிகிறீர்கள். That's altogether out of the reaches for her. She don't want that. Oh no sir. No indeed. இது அவளுக்கு எட்டக்கூடாத தூரத்தில் உள்ளது. அவள் அதை விரும்புகிறதில்லை. ஓ இல்லையா, உண்மையாகவே இல்லை. What does she do then? So she brings forth a pair of painted face, short wearing Jezebel society illegitimate cats they call them, I think it is. அப்படியானால் அவள் என்ன செய்கிறாள்? அவள் முகத்தில் வர்ணம் திட்டின குட்டைக்கால் சட்டை அணிந்த எசபேல் சமுதாயத்தை அவர்கள் பூனை என்று அழைக்கும் முறை தவறி பிறந்தவர்களையே தோன்ற செய்கிறாள். அது அவ்வாறுதான் உள்ளது என்று நான் நினைக்கிறேன். பார்த்தீர்களா? I think they call it cat. Look at that cat going there, they say, or something like that, you know. அவர்கள் அதை பூனைகள் என்று அழைக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். புரிகின்றதா? அங்கே போய்கொண்டிருக்கிற பூனையை நோக்கி பாருங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லது அதை போன்ற ஏதோ காரியம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். She was born or married or connected with her first husband, the first Adam, by the adulterous wife of Eve. Adam's first wife. He said adulterous, she sure was. அவள் பிறந்து இல்லை. அவள் தன் புருஷனாகிய முந்தின ஆதாமுக்கு விபச்சார மனைவியாகிய ஏவாளின் மூலம், ஆதாமினுடைய முதல் மனைவியின் மூலம் தொடர்பு கொண்டவளாய் விவாகம் பண்ணப்பட்டிருக்கிறாள். நீங்கள் விபச்சாரியா என்று கேட்கலாம். நிச்சயமாகவே அவள் விபச்சாரியாகத்தான் இருந்தாள். But oh, she claims that this Adam, this first Adam's dead. Oh, sure. He died a long time ago. I'm reborn again, she says. And I'm certainly married to the second Adam, Christ the Word. ஆனால் அவள் இந்த ஆதாம், இந்த முந்தின ஆதாம் மரித்து விட்டான் என்று உரிமை கோருகிறாள். நிச்சயமாகவே அவன் நீண்ட காலத்துக்கு முன்பே மரித்து போனான். நான் மீண்டும் பிறந்து விட்டேன். அவள், நான் நிச்சயமாகவே வார்த்தையாகிய கிறிஸ்து என்னும் பிந்தின ஆதாமுக்கு விவாகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்றாள். Notice what she loves. What's her lover? You don't see who she's in love with. The Word says this, but she said my church says this. Then who's she in love with? எப்படி அவள் எதை நேசிக்கிறாள் என்பதை கவனியுங்கள். அவளுடைய காதலனை கவனித்து பாருங்கள். அவள் யாருடன் அன்பு கொண்டிருக்கிறாள் என்பதை நீங்கள் காண விரும்புகிறீர்களா? வார்த்தை இது என்று கூறுகிறது, ஆனால் அவளோ என் சபை இதை கூறுகிறதே என்கிறாள். அப்படியானால் அவள் யாருடன் அன்பு கொண்டிருக்கிறாள்? Who is her husband? Her own fruits prove what she is. Exactly right. Shows what she is. யார் அவளுடைய புருஷன்? அவளுடைய சொந்த கனிகளே அவள் யாராய் இருக்கிறாள் என்பதை நிரூபிக்கின்றன. அதுவே அவள் யாராய் இருக்கிறாள் என்று சரியாக காண்பிக்கிறது. Notice, she was born first to Adam because that's her natural birth. See, and she never left that. That's the lover of the world. கவனியுங்கள், அவள் முதலில் ஆதாமுக்கு பிறந்தாள். ஏனென்றால் அதுவே அவளுடைய இயற்கையான பிறப்பாய் இருக்கிறது. புரிகின்றதா? அவள் அதை ஒருபோதும் விடவே இல்லை. அதுவே உலகத்தின் காதலனாயிருக்கிறது. She claims that she's born the second time to Christ, but her lover, notice, is Adam yet because she loves the world. அவள் இரண்டாம் முறையாக கிறிஸ்துவுக்கு பிறந்திருக்கிறாள் என்று அவள் உரிமை கோருகிறாள். ஆனால் அவளுடைய காதலன், கவனியுங்கள், இன்னமும் ஆதாமாகவே இருக்கிறான். ஏனென்றால் அவள் உலகத்தில் அன்பு கூறுகிறாள். And another thing, notice what kind of children she's bearing. That tells what their papa is. Was first Adam or second Adam? மற்றொரு காரியம், அவள் எந்த விதமான பிள்ளைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறாள் என்பதை கவனியுங்கள். அதுவே அவர்களுடைய தகப்பன் யார் என்பதை கூறுகிறது. அது முந்தின ஆதாமா அல்லது பிந்தின ஆதாமா என்பதை கூறுகிறது. If the church brings forth a child of the second Adam, he acts the second Adam's way of acting like they did on the day of Pentecost. That's the free, true second Adam's children. See? Right. சபையானது பிந்தின ஆதாமிற்கு ஒரு பிள்ளையை பிறப்பிக்குமேயானால் அந்த பிள்ளை பெந்தேகோஸ்தே நாளில் அவர்கள் செய்தது போலவே பிந்தின ஆதாமுடைய வடியின் செய்கையே செய்வான். அதுவே உண்மையான இரண்டாம் ஆதாமினுடைய பிள்ளைகளாகும். புரிகின்றதா? சரி. Their nature is like his and hers. Yes, sir. Her daughters, painted face, bobbed hair, wearing man's clothes, trousers. The Bible said for her not to do it. அவர்களுடைய சுவாபம் அவருடைய
சபையின் சுவாபத்தை போன்றே இருக்கும். ஆமையா. ஆனால் ஸ்தாபன குமாரத்திகளோ வர்ணந்திட்டப்பட்ட முகத்தையும் குட்டையான தலைமுடியை வெட்டி கொண்டவர்களுமாய், புருஷருடைய ஆடைகளை அணிந்தவர்களுமாய், குட்டைக்கால் சட்டைகளை அணிந்தவர்களுமாய் இருக்கிறார்கள். வேதமோ அவள் அதை செய்யக்கூடாது என்று கூறியுள்ளது. அவள் தன்னுடைய தலைமுடியை கத்தரிக்கிறாள். அது அவளுக்கு ஒரு அவமானமாயிருக்கிறது. நீங்களோ அதை குறித்து பேசாமல் வாயை மூடு என்று கூறலாம். அதைத்தான் வார்த்தை கூறுகிறது. நான் சுவாபத்தை மாத்திரமே சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். அதைத்தான் அவள் செய்கிறாள். Her sons born out of her rely upon education, schooling, some Bible school so-called, some great college supposed to be a long time ago, hatched them out in some sort of an incubator style. அவளுடைய குமாரர்கள், அவளிடத்திலிருந்து பிறந்த அவளுடைய குமாரர்கள் கல்வியின் பேரிலும் பள்ளியின் பேரிலும் ஏதோ ஒரு வேதசாஸ்திர பள்ளியின் பேரிலும் அவ்வாறு அழைக்கப்படும் ஏதோ ஒன்றின் பேரிலும் நீண்ட காலத்திற்கு முன் ஒரு மகத்தான வேத பாட கல்லூரி என்று கருதப்படுகின்ற ஏதோ ஒரு விதமான கோழி குஞ்சு பொறிக்கும் எந்திர முறையில் அவர்களை உருவாக்கி வெளியே அனுப்பும் முறையின் பேரில் சார்ந்துள்ளனர். ஸ்தாபனத்தை நாடுபவர்கள் காகினை போன்று பக்தியானவர்கள், காகினை போன்று வார்த்தைக்கு முறைதவறி பிறந்தவர்கள். உண்மையாகவே நிச்சயமாகவே காகினை போல பொல்லாங்கனாய் முறைதவறி பிறந்தவர்களாகவே ஸ்தாபனத்தை நாடுபவர்கள் இருக்கிறார்கள். அது என்னவாக இருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? தேவன் ஒருபோதும் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கவே இல்லை. அவர் எப்பொழுதுமே அதற்கு எதிராகவே இருந்து வருகிறார். அவருடைய வார்த்தை அதற்கு எதிரானதாகவே இருக்கிறது. ஆனால் அவர்களோ அதை இறுக பற்றிக் கொண்டுள்ளனர். ஆகவே அவர்கள் எதை தோன்ற செய்து கொண்டிருக்கின்றனர் என்பதை நீங்கள் பாருங்கள். அதுவே அவர்களுடைய தாய் தகப்பன் யார் என்பதை காண்பிக்கிறது. சரியாக சரியாக. Just as illegitimate as Cain was, that's kind of a child he brought forth from Eve. They got away from the word and then see what she brought. That's exactly what the church has brought, the same thing. காயினை போல முறைதவறி பிறந்தவர்களாய் இருக்கிறார்கள். அந்த விதமான ஒரு குழந்தையே அவன் ஏவாளிடத்திலிருந்து தோன்றச் செய்தான். அவர்கள் வார்த்தையிலிருந்து விலகிச் சென்றனர். அதன் பின்னர் அவள் எதை தோன்ற பண்ணினாள் என்று பார்த்தீர்களா? அதைத்தான் சரியாக சபையும் அதே காரியத்தையே தோன்ற செய்துள்ளது. Can prove it to you by the word. That's where education and civilization come through Cain. That's exactly right. For they claim, but they claim to be sons of God. But they're denominational bred, denominational school scholars, everything else. That's exactly right. காயினின் மூலமாகவே கல்வியும் நாகரிகமும் தோன்றினது என்பதை வார்த்தையை கொண்டே உங்களுக்கு அதை நிரூபிக்க முடியும். அது முற்றிலும் உண்மையே. ஏனென்றால் அவர்கள் தேவகுமாரர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர்கள் உரிமை கோருகிறார்கள். ஆனால் அவர்களோ ஸ்தாபனங்களால் உண்டாக்கப்பட்டு ஸ்தாபன வேத பாட பள்ளியில் வேத சாஸ்திர மேதைகளாக்கப்பட்டுள்ளனர். அது முற்றிலும் உண்மையே. So was the serpent her father. Right? Just as subtle and scientific preachers as Cain was. It's exactly the same thing. தந்திரமும் சாமர்த்தியமுள்ளவர்களாயிற்றே என்னே. ஆகையால் சர்ப்பமே அவர்களுடைய தகப்பனாயிருந்தது. காயினை போன்று அவர்கள் தந்திரமும் விஞ்ஞான பூர்வமான பிரசங்கிகளுமாயிருக்கிறார்கள். புரிகின்றதா? அது முற்றிலும் அதே காரியமாயிருக்கிறது. You say, Brother Branham, is that true? Turn to Genesis 4:16 and find out. Get back here to Genesis 4:16 just a minute. You'll find out how that happened. நீங்களோ சகோதரன் பிரணாமே அது உண்மையா என்று கேட்கலாம். ஆதியாகமம் 4:16க்கு திருப்பி அதை கண்டறியுங்கள். அப்படியே ஒரு நிமிடம் ஆதியாகமம் 4:16க்கு இங்கே திரும்பி வருவோம். அப்பொழுது அது எப்படி சம்பவித்தது என்பதை நீங்கள் கண்டறிவீர்கள். அப்படியே காயின் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். Designers of instruments, music, and so forth. Civilization came by Cain. Right, building cities, instruments, scientific man come by Cain, the serpent seed. வழிவழியாக தூபால் வரைக்கும், அதாவது அவர்கள்
இசைக்கான இசைக்கருவிகளை உண்டாக்கத் துவங்கினர். காயினின் மூலம் நாகரிகம் உண்டானது உண்மையே. பட்டினங்களை கட்டி இசைக்கருவிகளை உண்டாக்கினார்கள். சர்பத்தின் வித்தாகிய காயினின் மூலமே விஞ்ஞானிகள் தோன்றினர். Now notice the 25th verse. And Adam knew his wife again. Now he knew her once and she had 2 children. Search the scripture. She had Cain and Abel. 1 act and 2 children. இப்பொழுது 25வது வசனத்தை கவனியுங்கள். பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். இப்பொழுது அவன் அவளை ஒருமுறை அறிந்தான். அவளுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தனர். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவள் காயினையும் ஆபேலையும் பெற்றாள். ஒரே செயல், 2 பிள்ளைகள். They told me not long ago it couldn't be happened. We got a case in Hollywood. We got a case in Tucson.